Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல arithmetic series ஓட கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் அதுக்கு ரிலேட்டாக உள்ள எக்ஸாம்பிள்ஸ் 2.31லேருந்து 2.35 வரைக்கும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.31 பாருங்கள். Find the sum of first 15 terms of AP 8, 7 1/4, 6 1/2, 5 3/4 and so on. அதாவது ஒரு AP கொடுத்துட்டு sum of the first 15 terms கண்டுபிடிங்க, அதாவது SN கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறாங்க. சரியா? ஓகே, இந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸ்ல இருந்து நம்ம A டேர்ம் D டேர்ம் இதெல்லாம் எழுதுவோமா? ஏங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன வந்திருக்கு? 8. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் D எப்படி கண்டுபிடிக்கணும்? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப 7 1/4 minus 8. சரியா? இங்க ஆல்ரெடி நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு. சரியா? அதனால நம்ம முதல்ல ஃபிராக்ஷன்ல கன்வர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எப்படி கன்வர்ட் பண்ணணும்னா இந்த 7ஐயும் 4ஐயும் முதல்ல மல்டிப்ளை பண்ணணும். 7 4s are என்னது? 28. 28 plus 1 divided by 4 minus 8. சரியா? அப்போ 28 plus 1 என்னது? 29 by 4 minus 8. சரியா? அப்போ 29 minus 8 4s are 32 divided by 4. அப்போ 29 minus 32 என்னது? minus 3 by 4. அப்போ D ஓட வேல்யூ என்ன? minus 3 by 4. நம்மளுக்கு ஆல்ரெடி SN வேல்யூ, SN ஓட ஃபார்முலா தெரியும். SN ஓட ஃபார்முலா என்ன? SN is equal to n by 2 into 2a plus n minus 1 into D. இதுதான் arithmetic சீரிஸ்ல SN கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? first 15 terms ஆட் பண்ணா என்ன வேல்யூ? first 15 termsனா n-க்கு பதிலா என்ன கொடுக்கணும்? 15 கொடுக்கணும். சரியா? அப்போ S15 is equal to n-க்கு பதிலா 15. 15 by 2 into 2 into a ஓட வேல்யூ 8 plus n என்னது? 15 minus 1 into d ஓட வேல்யூ என்ன? minus 3 by 4 into okay close right. next 15 by 2 அப்படியே வரும். 15 by 2 into 2 8s are 16 plus 15 minus 1 என்னது? 14 into minus 3 by 4. ஓகேவா? இப்போ 2 டேபிளால கேன்சல் பண்ணுமா? 2 2s are 4, 2 7s are 14. ஓகேவா? 15 by 2 16, 7 3s are 21. ஆல்ரெடி மைனஸ்ல இருக்கா, அதனால minus 21 by 2. 15 by 2 இங்க இந்த 2-வை இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரி, ஏன்னா 2 வந்து எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, அதனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 into 16 வேல்யூ என்ன? 32 minus 21 divided by 2. ஓகேவா? அப்போ 15 by 2 into 32 minus 21 என்னது? 11 by 2. சரியா? அப்போ 15 into 11 என்னது? 165 divided by 2 into 2 4. அப்போ S15 ஓட வேல்யூ என்ன? 165 divided by 4. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. find the sum of 0.40 plus 0.43 plus 0.46 and so on up to 1. அதாவது ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ற வேல்யூ என்ன, SN ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத வந்து क्वेश्चन. சரியா? இப்போ கொடுத்திருக்க சீரிஸ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். ஓகேவா? அப்ப A is equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு என்ன வரும்? 0.40. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் D is equal to செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 0.43 மைனஸ் 0.40. 0.43 மைனஸ் 0.40 நமக்கு வேல்யூ வந்து 0.03. ஓகேவா? இது வந்துட்டு A வேல்யூ, இது D வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ஒரு கிவன் தெரியும். என்ன? லாஸ்ட் வேல்யூ L is equal to 1. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சுவலா இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா SN தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? SN is equal to what? இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா நமக்கு n வேல்யூ தெரியுமா? n வேல்யூ தெரியாது. அதுக்கு நமக்கு n வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் SN கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம n கண்டுபிடிப்போம். சரியா? அப்ப n க்கு என்ன ஃபார்முலா? n வேணும், ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட் டேர்ம் இருக்கு. அப்படினா என்ன ஃபார்முலா? L minus A divided by D plus 1. இதுதான் வந்து என்னோட ஃபார்முலா. சரியா? இது வந்துட்டு கான்செப்ட் சீக்வென்ஸுக்கும் சரி சீரியஸுக்கும் சரி என்னோட ஃபார்முலா ஒரு ஃபார்முலா தான். ஓகேவா? அப்ப n is equal to L என்னது? 1 minus A என்னது? 0.40 divided by D என்னது? 0.03 plus 1. சரி, 1 minus 0.40 வந்து நமக்கு வேல்யூ 0.60. சரியா? divided by 0.03 plus 1. இப்போ 0.03 இது வந்து இதுவும் எனக்கு வந்து ரெண்டு சைடு வந்து ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு.
இதுவும் எனக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது. நான் என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நான் டேரெக்டாகவும் கேன்சல் பண்ணலாம். எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால டேரெக்டாக கேன்சல் பண்ணால் எனக்கு வந்து 20 வரும். சரியா? ஆனால் நீங்கள் இப்போ தானே வந்துட்டு 10th படிக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 டிஜிட் புள்ளி தள்ளி புள்ளி இருக்கா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் 2 ஜீரோவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது 0.60 டிவைடட் பை 0.03 நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா 2 டிஜிட்டுங்கிறனால இன்டூ 2 ஜீரோ 100/100. இதே 3 டிஜிட்னா 3 ஜீரோ 1000/1000 போட்டுக்கணும் ப்ளஸ் 1. சரியா? அப்போ 100/100 என்ன வரும்? இது வந்துட்டு எனக்கு டிஜிட் பாயிண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். 100ஆல மல்டிப்ளை பண்ணுறதுனால 60/3 வந்துடும். ஏன்னா இதுவும் எனக்கு 2 டிஜிட் கேன்சல் ஆகி 3 வந்துடும் ப்ளஸ் 1. 3 1s are 3, 20s are வந்துட்டு எனக்கு 60. அப்போ 20 + 1 என்னது எனக்கு 21. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ என்ன 21 தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்? SN. SN ஃபார்முலா என்ன? n/2 டிவைடட் இன்டூ a + l. இது வந்து லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சிச்சுன்னா a + l னு போட்டுக்கணும். சரியா? இதே வந்து லாஸ்ட் டேர்ம் தெரியலைன்னா 2a + n - 1 × d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ என்னோட வேல்யூ என்ன 21 டிவைடட் பை 2 இன்டூ a ஓட வேல்யூ என்ன 0.40 ப்ளஸ் l ஓட வேல்யூ 1. அப்போ 21/2 இன்டூ 0.40 இன்டூ ப்ளஸ் 1 என்னது 1.40. ஓகேவா? அப்போ 2 1s are இங்கே வந்துட்டு 0.7. அதாவது 2 7s are 14 தானே. அப்போ 0 வச்சுக்கிட்டோம்னா இந்த 1 இந்த சைடு வந்துடும். சரியா? அப்போ 14 வந்துடும் இல்லையா? அதனால் பாயிண்ட் வச்சு 7 போட்டுக்கலாம். சரியா? 0.7. அப்போ 21 இன்டூ 0.7 நம்மளுக்கு என்ன வரும்னா 14.7. ஓகேவா? இதுதான் வந்துட்டு 2.32க்கான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி போட்டேன்னு? Next example 2.33 பாருங்க. How many terms of the series 1 + 5 + 9 and so on must be taken so that the sum is 190. அதாவது அவங்களே ஒரு சீரிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன 1 + 5 + 9 and so on இந்த மாதிரி அவங்களே ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு இந்த சீரிஸ்ல எத்தனை நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 190 வரும். அதாவது 1 + 5 வந்து எனக்கு என்னது 6, 6 + 5 வந்து 15. இந்த மாதிரி எனக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆட் பண்ணா எனக்கு 190 வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது n = what? இதான் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க क्वेश्चन. ஓகேவா? கொடுத்துருக்க given சீரிஸ்ல இருந்து நம்ம given எழுதிக்கலாமா? சீரிஸ்ல இருந்து என்னென்ன எழுதிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் நமக்கு a = 1. நெக்ஸ்ட் காமன் டிஃபரன்ஸ் எப்படி? செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 5 - 1 என்னது 4. நெக்ஸ்ட் இன்னொன்று கொடுத்துட்டாங்க sum is 190 அப்படின்னா SN = 190. SN ஓட வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n = what? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆட் பண்ணா எனக்கு வந்து 190 வரும். இதான் வந்து क्वेश्चन. ஓகேவா? இப்போ நமக்கு SN ஃபார்முலா தெரியும். SN ஃபார்முலா என்ன? n/2 இன்டூ 2a + n - 1 × d. இதுதான் வந்துட்டு SN ஃபார்முலா. இதில் போய் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா? SN ஓட வேல்யூ என்ன 190 = n தெரியாது, அதனால அப்படியே வச்சுப்போம் n/2. 2 இன்டூ a ஓட வேல்யூ 1 ப்ளஸ் n தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் n - 1 இன்டூ d ஓட வேல்யூ 4. சரியா? 190 = n/2 இன்டூ 2 இன்டூ 1 வந்து எனக்கு 2. இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. ரெண்டுலேருந்து நான் 2வை காமனாக எடுக்கலாமா? அப்போ 2 இன்டூ 2 இன்டூ இங்கே என்ன வரும்? 2 போயிடுச்சுன்னா எனக்கு பேலன்ஸ் 1 தான் வரும் ப்ளஸ் 1 இன்டூ n - 1 இன்டூ 4ல் 2 போச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு 2. அப்போ இந்த 2வும் இந்த 2வும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஏன்னா நியூமரேட்டரில் உள்ள 2வும் டினாமினேட்டரில் உள்ள 2வும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்போ 190 = n இன்டூ இந்த 1 ப்ளஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2n - 2 கிடைக்கும். கரெக்டா? அப்போ 190 = n ப்ளஸ் n இன்டூ 1 - 2 என்னது -2 -1. அப்போ 2n - 1 n இன்டூ 2n - 1 எனக்கு வந்துட்டு 190. இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? என்ன இருக்கும்? 2n² - n = 190. அப்போ இந்த ப்ளஸ் 190 இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு -190. 2n² - n -190 = 0. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். சரியா? அதாவது இந்த மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம் சின்ன வயசுலேருந்து. இப்போது எப்போதுமே வந்து ஃபேக்டரைஸ் மெத்தடில் முன்னாடி வந்துட்டு 1 தான் இருக்கணும். அங்கே வந்துட்டு 1 இல்லாமல் 2 இருக்கு இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 2ன்னு இல்லை, எந்த ஒரு நம்பர் இருந்தாலும் இந்த நம்பரை வந்துட்டு இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 இன்டூ 190 வேல்யூ என்ன 380. சரியா? இந்த 380 அதாவது மல்டிப்ளை பண்ணால் 380 வரணுமா? இதே ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணால் எனக்கு வந்து -1 வரணுமா? -380 வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வரணும். ப்ளஸ் பண்ணவோ மைனஸ் பண்ணவோ எனக்கு -1 வரணும். என்ன? அப்போ 20 இன்டூ 19 வந்து எனக்கு என்னதுன்னா -330.
சரியா? அப்போ 20 இன்னும் -30 வந்து -19 வந்துட்டு எனக்கு -380. அதே மாதிரிட்டு இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ எந்த 2 நம்பரில் நம்ம மைனஸ் கொடுக்கணும்? பெரிய நம்பருக்குள்ளே மைனஸ் கொடுத்தாதான் இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து எனக்கு மைனஸில் மல்டிப்ளிகேஷன் வந்துடும் -318. -20 + 19 தான் எனக்கு வந்து -1 கிடைக்கும். அதனால பெரிய நம்பருக்கு தான் நம்ம மைனஸ் கொடுக்கணும். சரியா? இப்போ போட்டாச்சு. ஆனால் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? அதனால கிடைச்சிருக்க ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. அப்போ 2 1s are 2 10s are. அப்போது நம்மளுக்கு என்ன ஃபேக்டரைஸ்னா n என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் n -10 இன்ட்டு இங்கே வந்துட்டு 2 இருக்கு இல்லையா? அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும்னா 2n போட்டுக்கணும். 2n இங்கே என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸில் இருக்குது. அப்போ +19 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஒன்று நம்மளுக்கு வேல்யூ என்ன வரலாம்? n is equal to 10 வரலாம். இல்லைன்னா 2n is equal to -19, n is equal to -19/2. n வந்து மைனஸ்லேயோ இல்லை டிவிஷன்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு என்னது 190 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்னோட வேல்யூ என்னது 10. அப்போ n is equal to 10. ஓகேவா? சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 10 டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு என்னவா 190. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? Next example பாருங்க. The 13th term of an AP is 3 and sum of first 13 term is 234. Find the common difference and sum of first 21 terms. அதாவது 13th term வந்து 3 னு சொல்லிட்டு sum of the first 13 terms அதாவது first 13 terms ஆட் பண்ணா 234 னு சொல்லிருக்கான். இப்படி இருந்துச்சுன்னா common difference D என்ன? அதே மாதிரி first 21 terms ஆட் பண்ணா வேல்யூ என்ன? இதான் क्वेश्चन. சரியா? first என்ன given? T13 is equal to 3. Next sum of the first 13 term வந்துட்டு 234 which means S13 is equal to 234. சரியா? நம்மளுக்கு Tn ஃபார்முலா தெரியும். என்ன? A plus n minus 1 into D. இந்த nல போய் 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா என்ன கிடைக்கும்? T13 is equal to A plus 13 minus 1 into D. T13 வேல்யூ என்ன? 3 is equal to A plus 13 minus 1 12D. ஓகேவா? நெக்ஸ்ட் Sn ஃபார்முலா. Sn ஃபார்முலா என்ன? n/2 into 2A plus n minus 1 into D. இங்கே n-க்கு பதிலா நம்ம 13 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். S13 is equal to n 13/2 into 2A plus n என்னது 13 minus 1 into D. 13/2 2A plus 13 minus 1 என்னது 12D. ஓகேவா? 13/2 இங்கே 2 காமனாக இருக்குமா? என்ன கிடைக்கும்? 2 into A plus 6D. சரியா? இந்த 2வும் இந்த 2வும் எனக்கு கேன்சல் ஆயிடும். அப்போது எனக்கு S13 ஓட வேல்யூ எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 234. 234 is equal to 13 into A plus 6D. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 13 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைட் வரும். அப்போ A plus 6D is equal to 234 divided by 13. இப்போ 13 1s are இங்கே 13 18s are. சரியா? அப்போ A plus 6D is equal to 18. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு AD வேல்யூ கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து S21 கண்டுபிடிப்போம். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது கொடுத்துருக்காங்க? A plus 12D is equal to என்னது 3. செகண்ட் ஈக்குவேஷன் A plus 6D is equal to 18. அப்போ minus 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 A minus A. ஓகேவா? அப்போ 12 minus 6 என்னது 6D is equal to 3 minus 18 என்ன வரும்? minus 15. ஓகேவா? இப்போ D இருக்குல்ல, D is equal to மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடில் வந்துடும். அப்போ minus 15 divided by 6. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 2 3 டேபிளில் தான் வரும். 3 2s are 3 5s are. ஓகேவா? அப்போ D ஓட வேல்யூ என்ன? D is equal to -5/2. இப்போ இந்த D ஓட வேல்யூ கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A plus 12 into D ஓட வேல்யூ என்ன? -5/2 is equal to 3. இப்போ 2 1s are 2 6 are. A 6 5s are 30. A minus 30 is equal to 3. அப்போ A is equal to -30 இந்த சைடு போச்சுன்னா +30. அப்போ 30 plus 3 33. A ஓட வேல்யூ என்ன? 33. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது sum of the first 21 terms which means
S21. S21 SN ஃபார்முலால போய் சப்ஸ்டிட் பண்ணணும். என்னது ஃபர்ஸ்ட் n/2 வரும். n க்கு பதிலா 21/2 into 2a. a ஓட வேல்யூ என்ன 33 plus n minus n வேல்யூ என்ன 21 minus 1 into d. d வேல்யூ என்ன -5/2. ஓகேவா? நெக்ஸ்ட் 21/2 into 2 into 33 என்னது 66 plus 21 minus 1 20 into -5/2. அப்ப 2 ones are 2 tens are 21/2 into 66 10 into -5 -50. அப்ப 21/2 into 66 minus 50 என்ன வரும் 16. அப்போ 2 ones are 2 8s are 21 into 8 168. ஓகேவா? அப்போ S21 ஓட வேல்யூ என்ன 168. அவ்வளவுதான் இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.35 பாருங்க. In an AP, sum of the first n term is 5n squared by 2 plus 3n divided by 2. Find 17th term. அதாவது sum of the first n terms which means Sn. Sn வந்து 5n squared by 2 plus 3n by 2 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 17th term, அதாவது இங்க நல்லா கவனிங்க, sum of the 17th term கேட்கல. 17th term என்ன, which means T17 என்ன அப்படிங்கறத அர்த்தம். சரியா? sum of the 17th termனா S17. இதே வந்துட்டு வெறும் 17th term கொடுத்தாங்கன்னா T17 கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து Sn கொடுத்திருக்காங்களா அதை எழுதிக்கலாம். 5n squared by 2 by plus 3n by 2. ஓகேவா? இப்போ 17th term வேணும். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா T17 தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம T17 வேணும்னா ஃபர்ஸ்ட் S17 கண்டுபிடிக்கணும். அப்புறம் S16 கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு T17 வரும். S17 கண்டுபிடிச்சு S16 கண்டுபிடிச்சு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு T17 கிடைக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் S17. S17னா இந்த nல போய் 17 சப்ஸ்டிட் பண்ணணும். 5 into 17 square divided by 2 plus 3n by 2. ஓகேவா? அப்போ 5 into 17 square நம்மளுக்கு என்னன்னா 1445 divided by 2 plus இங்க n க்கு பதிலா இங்க 17. சரியா? 3 into 17. அப்ப 17 into 3 வந்து 51 divided by 2. ஓகே? இங்க 1445 plus 51 வரும். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டுமே சேமா இருக்கனால நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன கிடைக்கும் 1496 கிடைக்கும். சரியா? அப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும் 2 ones are 2 748 கிடைக்கும். அப்ப S17 ஓட வேல்யூ என்ன 748. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் S16. S16 is equal to 5 into 16 square divided by 2 plus 3 into 16 divided by 2. சரியா? 5 into 16 square வந்து எனக்கு 1280 divided by 2. ஓகேவா? 3 into 16 வந்து எனக்கு 48 divided by 2. டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கனால நான் நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும் எனக்கு 8 12 13 1328 divided by 4 கிடைக்கும். சரியா? இதை கேன்சல் பண்ணோம்னா எனக்கு 664. அப்ப S16 வேல்யூ என்ன 664. நமக்கு என்னதான் தேவை T17 தான் தேவை. சரியா? அப்ப T17 is equal to S17 minus S16. S17 வேல்யூ என்ன நமக்கு 748 minus S16 வேல்யூ 664. அப்ப வேல்யூ என்ன வரும் 84. அப்ப T17 வேல்யூ என்ன 84. ஓகேவா? இதுதான் இவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? T17 எப்படி கண்டுபிடிச்சோம்னு புரிஞ்சுதா? Thank you viewers. இன்னைக்கான கிளாஸ்ல எக்ஸாம்பிள் 2.31ல இருந்து 2.35 வரைக்கும் பார்த்தோம். பேலன்ஸ் உள்ள சம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.